முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2025 பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். யார் யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு கணிப்புகளின்படி முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். கிரக செல்வம், செழிப்பு மற்றும் வளர்ச்சியை குறித்து அமைகிறது. 2025ஆம் ஆண்டில் வியாழன் முக்கியமான பெயர்ச்சி அடைகிறது. அதாவது மே 14, 2025 அன்று வியாழன் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். அக்டோபர் 18 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழைகிறார். பின்னர் 11 நவம்பர் 2025 அன்று அது வக்ர பெயர்ச்சி அடைகிறார். மீண்டும் டிசம்பர் 5 அன்று மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிலைமையில்தான் பலவிதமான மாற்றங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நிகழ இருக்கிறது. வியாழன் 2025ஆம் ஆண்டில் தனது நிலையை 3 முறை மாற்றி இருக்கிறார். இந்த கிரக நிலை சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறது. அவர்களின் வாழ்க்கையில் பல தடங்கல்களை ஏற்படுத்த இருக்கிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் 2025இல் வியாழனால் துரதிர்ஷ்டத்தை அடையப் போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் முழுமையாக காணலாம். முதல் ராசி மிதுன ராசி. குரு பெயர்ச்சி 2025இல் மிதுன ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை ஏற்படுத்தும். வியாபாரிகள் தங்கள் வியாபாரம் மற்றும் புதிய முயற்சிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும். அதீத நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் அவசர மற்றும் மோசமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். தேவையில்லாமல் எதுவும் மேலேயும் அதீத நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டாம். அப்படி வைத்தால் அது உங்களுக்கு தோல்விக்கு மட்டுமே முன்னேற்றமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் கவனமாக திட்டமிட்டு முன்னரே நீங்கள் அதை பற்றி யோசித்து அதனால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கப்புறம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். குறிப்பாக வாகனம் ஓட்டுவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வன்முறை நிலவும் பகுதிகளை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களை 2025இல் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்க இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னதாகவே உங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்தால் அதிலிருந்து பாதி அளவு தப்பிக்க நேரிடும். அடுத்தபடியாக 2வது ராசியாக தனுசு ராசி அன்பர்களை. குரு பெயர்ச்சி 2025இல் தனுசு ராசிக்காரர்களின் பணி இடத்தில் பல்வேறு விதமான தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்படுத்தும். இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் தவறான தொடர்பு மற்றும் தவறான புரிதலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் முதலீடு செய்யும் விஷயத்தில் தீவிரமாக சிந்தித்த பிறகே நீங்கள் ஈடுபட வேண்டும். இல்லையென்றால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். நஷ்டத்தை தவிர்க்க இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகளை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடித்து அந்த விஷயங்களை நீங்கள் சுமூகமாக தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதுவே உங்களது குடும்பத்திற்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக கடைசி ராசி 3வது ராசியாக மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் குரு பகவானின் பெயர்ச்சியால் 2025இல் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில்
மிகப்பெரிய அளவில் சவால்களை சந்திக்க நேரிடும். உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. இதனால் உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக தேவையில்லாத ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத பல அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களது வணிகம் அல்லது தனிப்பட்ட முதலீட்டில் அதிக செலவு செய்வதை நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது மேலும் நன்மையை ஏற்படுத்தும். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை மாற்ற திட்டமிட்டால் அதற்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது மேலும் வந்து தீமையை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே அதாவது உங்களது ராசிக்கு 2025 மிகப்பெரிய அளவில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்பட இருக்கிறது. அதை நீங்கள் முற்றிலும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.